ஊழியத்தை செய்யறதுனால வேத புத்தகத்திலிருந்து நான் எடுத்து காட்டுறேன். எல்லாருமே கர்த்தருடைய ஊழியத்தில் அழைக்கப்பட்டிருக்கோம். அல்லேலூயா சொல்லுவோமே. நீங்க எல்லாருமே ஸ்பெஷல். நீங்க எல்லாம் ரொம்ப முக்கியம். பகலால பாஸ்டர் சொல்லுங்க, நீங்க ரொம்ப முக்கியம். ஆமென். கர்த்தர் ஒரு சபையை கொடுத்து நம்மளெல்லாம் ஒன்னாக்கி ஒரு தரிசனத்தை கொடுத்து ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறதுக்கு கர்த்தர் வேலையை கொடுத்திருக்காரு. சேர்ந்து செய்வோம். நல்லா சொல்லுவோம், சேர்ந்து செய்வோம். அல்லேலூயா. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்பு இருக்குது. தீவிரமா சில காரியத்தை செய்யறதுக்கு உங்களுக்கு கொடுத்திருப்பார். மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒரு ஐடியா, யாரும் பார்க்க முடியாதது உங்களால பார்க்க முடியும். நான் எடுத்து காட்டுறேன், பார்ப்போம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். நான் உன்னை தாயின் வயிற்றிலே உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக நான் கட்டளையிட்டேன் என்று சொன்னேன். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாயிருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற, வார்த்தையை கவனிங்க, அனுப்புகிற எல்லாரிடத்திலும் போய் நான் உனக்கு கட்டளையிடுகிற எல்லாம் நீ பேசுவாயாக. அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தை உன் வாயிலே வைக்கிறேன், பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னோட சொன்னார். சொல்றாரு, ஒரு அசைன்மெண்ட், ஒரு வேலையை கொடுக்கிறாரு. கொடுத்து சொல்றாரு, பயப்படாத, சின்ன பையன் சொல்லாத, அழைப்பு கொடுத்தது நானு, அதை செய்யறதுக்கான திறமையை நான் உனக்கு கொடுக்கிறேன். கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்கள் எந்த காரியத்தை செய்யும்படி உள்ளத்தில் தீவிரமான உள்ளே ஒரு உந்துதல், ஒரு ஆர்வம் இருக்கிறதோ, நான் சொல்லுங்க, அதற்கான அபிஷேகத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை வழி நடத்தும்படி தேவனாலே உங்களை இப்பொழுதல்ல, கர்த்தர் சொல்றாரு, இந்த உலகத்துல நீ வர்றதுக்கு முன்னாடியே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இப்ப என்ன பரிதாபமான நிலைமைன்னா, சில பேர் அதை தெரியாமலே செத்துறாங்க, ஒண்ணுமே செய்யாம, யூஸ் பண்ணாம. ஏராளமான தாளந்துகளை கர்த்தர் நமக்குள்ள வைத்திருக்கிறார். பவுல் சொல்லும்போது சொல்கிறார், 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். கொஞ்சம் வசனத்தை நம்ம பார்ப்போம், பிறகு நான் உங்களுக்கு போதிக்கிறேன். 2 தீமோத்தேயு 11. அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியருக்கு போதனாகவும் நியமிக்கப்பட்டேன், அது நிமித்தம் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். அழைப்புன்னு ஒன்னு இருந்ததுன்னா, வேலைன்னு ஒன்னு இருந்தா கூட பாடுகளும் இருக்கும். கர்த்தர் வேலை கொடுத்துட்டாருன்னா உடனே ஒண்ணு இருக்காதுன்னு நினைக்க விட, கூட கொஞ்சம் பிரச்சனையும் இருக்குது. ஏன்னா கர்த்தர் உங்களை ஒரு நோக்கத்தோடு அனுப்பி இருக்கிறார். உங்கள் விசுவாசத்தை கெடுக்க, உங்களுடைய காரியத்தை செய்ய விடாமல் இருப்பதற்கு பிசாசு பல தந்திரங்களமான காரியத்தை செய்து உங்களை கெடுக்க பார்ப்பான். சில நெருக்கங்கள் வரலாம், பாடுகள் வரலாம். அது நிமித்தம் பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுவதில்லை. என்ன மாதிரி பேசுறாரு பாருங்க. அழைப்பு தெரிந்து கொண்டால், பிரியமான நான் சொல்லுகிறேன், புரிந்து கொண்டால், தேவனை எதற்காக என்னை அழைத்திருக்கிறார், அவருடைய நோக்கம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால், எதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டீர்களோ அந்த காரியத்தின் அதன் நிமித்தம் உங்களுக்கு துன்பம் வரும், கண்டிப்பா வரும், பிரச்சனைகள் வரும். ஆனா பவுல் சொல்றாரு, என்ன வந்தாலும் அவர் என்னை கொண்டு என்ன செய்ய முடியும் அழைத்தாரோ அந்த காரியத்தை நான் செய்வேன். ஒருவேளை அது சரியில்லாத மாதிரி இருந்தாலும், என்னை கேலி பண்ணாலும் பரியாசம் பண்ணாலும் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். அவர் என்னை கொண்டு எதை செய்ய முடியும் சொன்னாரோ தொடர்ந்து நான் செய்வேன். நிறுத்தக்கூடாது, பாதியில நிற்க கூடாது. கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்தோடு நான் உங்களை அழைத்திருக்கிறான். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு, அந்த வேலையை, இதெல்லாம் எங்கிருந்து எழுதினா, சிறைச்சாலை இருந்து எழுதுறாரு. அழைப்பு சொல்ல, நான் எனக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டாரு, அழைப்பு இருக்கு, நான் ஜெயில இருக்கிறேன், ஆனாலும் என் வேலை தடைபடாது. கர்த்தர் என்னை கொண்டு என்ன செய்யும்படி அழைச்சாரோ அந்த வேலையை செய்யும்படி, நான் ஒரு வேலை செய்யக்கூடாதபடி என்னை பிடிச்சு ஒரு இடத்துல போட்டு அடைச்சா கூட அவர் சொல்றாரு, அது என்ன தடுத்து நிறுத்த முடியாது. இன்னைக்கு ஒரு வேளை நீங்க செய்ய வேண்டிய, தேவனால் அழைக்கப்பட்டு ஒரு வேலை செய்யக்கூடாதபடி சில நேரங்களில் சிறைப்பட்டு இருப்பீர்களானால், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள் ஒருவேளை ஆதியிலே அழைக்கப்பட்ட அழைப்பை விட்டு ஒருவேளை பின்வாங்கி போய், முன்பிருந்த அன்பிலே நீங்கள் குறைப்பட்டு போய், ஒருவேளை பாவத்திலே சிறைப்பட்டு இருந்தாலும் சரி, வியாதியிலே சிறைப்பட்டாலும், பல நெருக்கங்கள், துன்பங்கள், சில காரியங்கள் உங்களை நெருக்கி ஆதியிலிருந்து அன்பை விட்டு கெடுத்து தேவன் எதை செய்யும்படி அழைத்தாரோ அதை செய்ய முடியாதபடி தடுத்து நிறுத்தினாலும், நான் திரும்ப சொல்றேன், கர்த்தரோடு கூட நெருங்கி வாங்க, அவரை தேடி பாருங்க. கர்த்தர் உங்களை எதுக்காக அழைச்சாரோ அந்த அழைப்பை அதை தடுத்து நிறுத்த இந்த பூமியில ஒருவனாலும் முடியாது. எதை செய்யும்படி அழைத்தாரோ அதை செய்து முடிப்பார்.
உங்களை பூர்ணப்படுத்துவார், உங்களை ஸ்திரப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார், உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ அதே இடத்துல உங்களை கொண்டு வந்து நிறுத்தி உங்களை பலப்படுத்தி அநேகர் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு காரியத்தை நேர்த்தியாய், திறமையாய், நன்றாய் செய்ய அதற்கான அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கார். ஏனால் அழைத்தது மனுஷன் அல்ல, தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். கர்த்தரால் அழைக்கப்பட்டீங்க. கர்த்தரால் அழைக்கப்பட்டு தான் கர்த்தர் உங்க கையில வேலையை கொடுத்தாரு, குடும்பத்தை கொடுத்தாரு, சில பிசினஸ் கொடுக்கிறாரு, வேலையை கொடுக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுவோமே. வேலையை கொடுத்தா அந்த வேலையை செய்யும் பொழுது சில நேரத்தில் நெருக்கம் வரலாம், கஷ்டம் வரலாம், கேலி பண்ணலாம், சோர்ந்து போயிடக்கூடாது. நீங்கள் விடக்கூடாது, நீங்க செய்யணும். ஊழியம் செய்யலாம். நான் சொல்றேன், கர்த்தரால் அழைக்கப்பட்டீங்களா? கர்த்தர் எதற்காக அழைத்தாரோ எல்லாருக்குமே கர்த்தர் ஒரு சில ஊழியத்தை கொடுத்திருக்காரு. நீங்க செய்யுங்க. ஜெப ஊழியமா இருக்கலாம், பரிந்து பேசுற ஊழியமா இருக்கலாம், சில சந்திச்சு பேசக்கூடிய ஊழியமா இருக்கலாம். நீங்க பேசினா ஒருத்தருக்கு அப்படியே உள்ளத்துல காயெல்லாம் ஆறிடும். அந்த மாதிரி கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கலாம். சில அதனால சில உபத்திரங்கள் வரும். எந்த வேலையை கொடுத்தாரோ அந்த வேலை நிமித்தம் சில பாடுகள் வரும். உடனே வேலையை மூட்டை கட்டக்கூடாது. அப்பதான் தீவிரமா நல்லா செய்யணும், தொடர்ந்து முன்னேறணும், கொஞ்சம் ஆவியான உதவியை நாடணும். நீங்கள் அவரை தேடணும். ஆண்டவரே, நீர் என்னை அழைத்து இந்த வேலையை கொடுத்தீர். வாலிபர்கள் சொல்றேன், இந்த சிறிய வயதிலேயே கர்த்தரை ஏற்றுக்கொள்ளணும். இந்த தேசம் கர்த்தருக்கு சொந்தமாகணும். வட சென்னையில ஒரு ஆலயத்தை அல்ல, தேவனுக்கு ஒரு அரண்மனையே கட்டணும். நல்லா படிங்க. பிரசங்கியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் சொல்கிறது 1வது வசனம் படியுங்கள். பிரசங்கியின் புத்தகம் 1வது வசனம். உன் வாலிப பிரயாசத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வர்றதுக்கு முன்னும் எனக்கு பிரியமானவர்கள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராதுக்கு முன்பாக. வாலிபர்களுக்கு சொல்றாரு, உன் வாலிப வயதிலே சிருஷ்டிகரை நினை. ஏன் கர்த்தரை நினைக்கணும், ஏன் அவரை தேடணும்னா, இந்த உலகத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு வேலையை வச்சிருக்காரு. கண்டிப்பா நீங்க ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி கர்த்தர் உங்களை பிளேஸ்மெண்ட் பண்ணுவார். நீங்க அவங்களுக்கு வேணும். நீங்க போனாதான் அந்த வேலை முடியும். ஏன்னா அதுக்கு தான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். அதுக்கு தான் இந்த உலகத்திலே கர்த்தர் உங்களை அனுப்பி இருக்கிறார். வயசான பிறகு அல்ல, வாலிப வயதிலே வரணும். இள வயதிலேயே தேவனை தேடும் பொழுது, நான் சொல்கிறேன் பிரியமான வாலிப பிள்ளைகள் சொல்றேன், உங்கள் வெற்றி வெகு தூரத்தில் அல்ல. அதுக்கான திறமையும் தாளந்த கர்த்தர் உள்ள வச்சிருக்கார். எத்தனையோ வாலிபர்கள் இன்னைக்கு பாவ வாழ்க்கையிலும் அசுத்தத்திலையும் தீமையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், உன்னை நான் அந்த சின்ன வயசுல அழைச்சது ஒரு காரணம் இருக்கு. நீங்கள் கர்த்தருக்காக புறப்பட்டு சில காரியத்தை செய்யக்கூடியவர்களாய் முற்படுங்கள். தேவனோடு சேருங்கள். இன்னும் அதிகமாய் கர்த்தரை தேடுங்கள். இந்த சிறு வயதிலேயே தேவனை துதித்து ஆராதித்து, நான் சொல்றேன், இந்த நேரத்தில் நல்லா கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ண முடியும். வாலிப பிள்ளைங்க நல்லா ஒரு ஆமென் சொல்லும். பல மணி நேரம் நீங்க தேவனோட ஸ்பெண்ட் பண்ண முடியும். நான் சொல்றேன், கர்த்தர் கண்டிப்பா உங்களோடு பேசுவார். சின்ன வயசுல தேவனை ஆராதித்து தேவனை தேடி கர்த்தரோட பேசும்பொழுது உங்க எதிர்காலத்தை குறித்து கரெக்டா சொல்வார். நீங்க என்ன பண்ணணும்னு சொல்வாரு. உங்களுக்குள்ள இருக்க தாளந்தெல்லாம் கர்த்தர் எடுத்து காட்டுவார். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், இவ்வளவு பெரிய வேலையை கர்த்தர் என்ன கொண்டு செய்வாரா? கதை சொல்வார், சின்ன பையன் நீ சொல்லாத, உன்னை நான் அழைச்சிருக்கேன், உன்னை கொண்டு பெரிய காரியத்தை நான் செய்வேன். தேவனுடைய அபிஷேகம் இருந்து உங்களிலிருந்து இந்த காரியத்தை செய்து முடிக்கும்படியான பலன் உங்களிலிருந்து வரும். அதனால நீங்க வேதத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் வேதத்துல கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, ஒரு வேலையை கொடுக்கும்போது அவங்கள விட பல மடங்கு பெரிய வேலையை கொடுத்தார். ஆனா கர்த்தர் கூட இருந்து எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த வேலையை ரொம்ப ஸ்மார்ட்டா ரொம்ப நல்லா செய்து முடிச்சுக்க முடியுது. நெகேமியா கேட்ட புத்தகத்துல பாத்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, தேவன் அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்தார், தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படி. படிப்போம். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். அவர்கள் சிறையிருப்பிலே மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உண்மையில் அன்பு கூர்ந்து உம்முடைய கட்டளை கைக்கொள்ளுவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் உள்ள பயங்கரமான தேவனே. அவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு யாருக்கு இல்லாத ஒரு பாரம் வந்துடுச்சு. எத்தனையோ பேர் பார்த்தாங்க, ஆலயம் இடிஞ்சு கிடக்குது, ஆனா அவங்களுக்கு பாரம் வரல.
ஒரு சிலருக்கு அந்த பாரம் வருது. எல்லாரும் பார்க்கிற மாதிரி நீங்க பார்க்கறது இல்ல, உங்க பார்வையே மாறிடுது. ரோட்ல போகும்போது எல்லாருமே பார்க்கிற மாதிரி பார்க்க முடியலையே. உண்மையான அழைப்பு இருந்ததுன்னா, ரட்சிப்பு உள்ள இருக்கும்போது ஒரு சிலர் கர்த்தர் அழைக்கிறாரு, அவங்க ரட்சிக்கப்படலன்றதையே உங்க கண்ணு பார்க்க வைக்குது. உள்ள ஒரு பாரம் வருது. ஆனா நிறைய பேர் அதை பார்க்கறது இல்லை. யாரும் பார்க்க முடியாத நீங்க பார்க்க முடியும். ஒரு வேலை கொடுத்தாருன்னா அந்த வேலை, நான் ஒரு உதாரணத்துக்கு ஊழியத்துக்கு எடுத்து காட்டுறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு பிசினஸ், ஒரு வேலை இருந்ததுன்னா எத்தனை பேர் அதை செய்திருப்பாங்க. ஆனா யாருமே பார்க்க முடியாததை உங்க கண்ணு பார்க்கும். இதுவரைக்கும் யாரும் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா உங்க மைண்ட்ல கிளிம்ஸ் டக்குன்னு உள்ள ஒன்று வரும், ஒரு ஐடியா வரும், இதை இப்படி செய்யணும்ன்ற ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அது உங்க வாழ்க்கையை ப்ரொமோட் பண்ணி கொண்டு போயிடும். அதை செய்யறதுக்கு ஒரு ஆர்வம், ஒரு டிசைர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களால ஓஞ்சி இருக்கவே முடியாது. நெகேமியா பாத்தீங்கன்னா ஆலயம் இடிஞ்சிருக்குது. இஸ்ரவேல் ஜனங்க எத்தனை லட்சம் பேர் இருந்தாங்க. ஆனா இந்த ஒரு மனுஷனுக்கு மாத்திரம் உள்ளத்துல ஒரு பாரம் வந்துடுச்சு. இன்னைக்கு இந்த ராத்திரியில் வந்திருக்கிற நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இத்தனை வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், எத்தனையோ பேர் இந்த உலகத்துல ஜனங்க அழிந்து போறாங்க. ஆனா யாருக்கு எதை பத்தி அக்கறை இல்லையே. ஆனா ஒரு சிலருடைய மனதுல ஒரு பெரிய பாரம் உண்டாகுது. குடும்பத்தில் எத்தனையோ பிள்ளைங்க கூட பிறந்திருக்கலாம், உங்க சொந்தத்தில் இருந்திருக்கலாம். ஆனா இந்த குடும்பம் இப்படி இருக்கிற உனக்கு ஒரு தனிப்பட்ட விதத்துல பாரம் வந்திருக்கும். ஏன்னா உங்களை வச்சுதான் அந்த வேலையை செய்து முடிக்க போறார். உங்க குடும்பத்தினுடைய தலையெழுத்தே உங்களை கொண்டு மாறும். உள்ள ஒரு பாரம் வரும். அந்த பாரம் வந்த உடனே நீங்க செய்யற வேலையை உங்களுக்கு ஓய்ச்சலே இருக்காதுங்க. நிறைய பேர் சொல்ற ரெஸ்ட் எடுவா, உங்களால முடியாது. வேலையை செய்து முடிக்கிற வரைக்கும் நீங்க ஓயவே மாட்டீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட கஷ்டமே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டிசைர், ஒரு பேஷன் உள்ள வந்துடும். அழைப்ப தேவன் கொடுக்கிறார், வேலையை கர்த்தர் கொடுக்கிறார், அதை செய்யறதுக்கான பாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். உள்ளத்திலே ஒரு பெரிய பாரம், அந்த வேலையை செய்யும்படி என்ற ஒரு துடிப்பு, ஒரு ஆதங்கம், ஒரு ஆசை உள்ள வந்துரு. யாரும் பார்க்க முடியாததை பார்க்க முடியாத ஒரு உள்ளே ஒரு கண்ணோட்டம், பெர்ஸ்பெக்டிவ் மாறுகிறது. இந்த தேசமே அழிந்து போறது எல்லாரும் பார்க்க முடியல, ஒரு சிலர் பார்க்க முடியுது. அநேகர் மரித்து போகிறார்களே, தேவனற்றவர்களா இருக்கிறாங்க சொல்லி அவங்க போய் சொல்றாங்கன்னா, இவங்க பார்க்க முடியாத பார்த்தோன்னா இவங்களுக்கு ஒருவேளை அவங்களை கேலி பண்ணுவாங்க. என்னது அவங்க என்ன அப்படி அழிஞ்சு போறாங்க, நீ என்ன அப்படின்னுவாங்க. அவங்களுக்கு தெரியாது, உனக்கு கொண்டிதான் தெரியும். ஏன்னா உங்களுக்கு தான் அந்த வேலையை கொடுத்திருக்காரு. அவர்களுக்காக ஜெபிக்க, ஊழியம் செய்ய அந்த பாரம் கர்த்தரால் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. வேலையும் சரி, எதுவா இருந்தாலும் சில காரியத்தை செய்யறதுக்கான அதுக்குரிய ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அப்போ உங்களுடைய கண்ணோட்டமே மாறிடும். அல்லேலூயா சொல்லுவாங்க. நான் ஒரு தடவை சொன்னேன், இதுக்கு ஒரு புத்தகத்தை படிக்கும்போது அவர் இப்படி எழுதி வச்சிருந்தார். மெக்சிகோக்கு அமெரிக்காவில் ஒரு பெரிய ஷூ கம்பெனிக்கான அம்சாங்க. அவரு செலக்ட் பண்ணி சிஓவா, நீ போய் அங்க போய் கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணி நம்ம ப்ராடக்டை கொண்டு போய் அந்த ஊர்ல ப்ரமோட் பண்ணுன்னு சொல்லி அமிச்சா. அங்க போனா எல்லாருமே ஷூவே இல்லாம நடந்துட்டு இருக்கான். ரொம்ப ஏழை பாழைங்க. இவங்க ஷூ கம்பெனியில் ஷூ வாங்குற மாதிரி பார்த்தா, அவரு வந்து பார்த்தா யாரும் ஷூ வாங்குற மாதிரி இல்லை. அங்க கொஞ்ச நாள் இருந்து பார்த்தாரு, வேலை செய்து பார்த்தாரு, ஷூ வியாபாரம் நடக்கிற மாதிரி தெரியல. உடனே இந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரா, இங்கே வந்து தப்பான இடத்துக்கு அனுப்பிச்சிட்டீங்க, ஜனங்க வயிற்று சாப்பாடு சாப்பிடவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், இப்படிப்பட்ட இடத்துல என்ன கொண்டு போய் அனுப்பி இந்த ஷூவை கொண்டு வைக்க சொன்னா, இப்பெல்லாம் ஷூ வாங்குற மாதிரி யாரும் இல்லை, அதனால நம்ம இந்த கம்பெனியை மூடிட்டு வேற எங்கேயாவது வேற இடத்துக்கு போகலான்னு சொன்னான். அப்ப அவர் சொன்னாராம், நீ கம்பெனி மூட வேணாம், நீ ஒண்டி வந்துருன்னாராம். சரின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஊருக்கு வந்த பிறகு இன்னொருத்தர் அனுப்பினார். அனுப்பி அவன் கொஞ்ச நாள் வேலை செய்யும்போது அங்கிருந்து ஃபோன் பண்ணி சொன்னானா, யார் காலிலுமே ஷூ இல்லை, ஆனா இதுதான் சரியான இடம், இந்த இடத்துல நான் இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கத்து கொடுத்துட்டேன்னா இந்த ஊருடைய எக்கானமி கண்டிப்பா கொஞ்ச நாள்ல வளர்ந்துரும், எல்லாருக்கும் இந்த ஷூ மேல ஆசை வந்துடும், யாரும் விற்க முடியாத அளவுக்கு என்னால விற்க முடியும், ஏன்னா யார் காலையும் ஷூ இல்லை, இனிமேல் நம்மளோட ப்ராடக்ட் நல்லா இவன் கண்ணோட்டம் எப்படி இருக்குது பாருங்க. இன்னைக்கு ஊழியத்துல சில பேரை கொண்டு போங்க, அவங்க சொல்லுவாங்க யாரும் சரிப்பட்டு வர மாட்டாங்கயா, பயங்கர போராட்டம் பாபா. ஆனா அழைப்பு பெற்றவங்க போய் பாருங்க, அவங்க சொல்றாங்க இது வரைக்கும் யாருமே சுவிசேஷம் கொண்டு போல, என்ன அனுப்பி இருக்கிறார் கர்த்தர், இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த கிராமம் முழுவதும் என் கர்த்தரை அறியும் சொல்லியா அவங்க வேற மாதிரி பேசுறாங்க.
அது பாரமா இல்ல, முடியாது என்ற மாதிரி அல்ல, அவர்கள் ஓய்ச்சல் எடுக்கிறது அல்ல. அதே மாதிரிதான் பாருங்க, வியாபாரம், தொழில் நுணுக்கங்கள், நீங்க செய்யற எல்லா காரியத்திலேயும் உங்களுக்கு அதுல அழைப்பு இருந்தா, கர்த்தரால தெரிந்து கொண்ட அந்த வேலையை உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்குமானால் நீங்க செய்து முடிக்கிற வரைக்கும் நீங்க ஓய மாட்டீங்க. ஏன்னா உங்களுடைய கண்ணோட்டம் வேற மாதிரி, உங்க பெர்ஸ்பெக்டிவே வேற மாதிரி இருக்குது. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. மோசே தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டான். ஒரு வேலையை கர்த்தர் கொடுத்தார் அவருக்கு செய்ய சொல்லி. கர்த்தர் பிள்ளைங்க நல்லா கவனிங்களேன், உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்திருக்காருன்னா நீங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யறது மற்றவங்களுக்கு கஷ்டமா தெரியும், ஆனா உங்களுக்கு கஷ்டமாவே தெரியாது. எல்லாம் சொல்லுவாங்க ரெஸ்ட் எடுப்பா, என்ன பாட்டு இப்படியே செய்தா உடம்பு கட்டு போயிடும். அவங்களுக்கு தெரியாது, அது செய்துகிட்டே இருப்பாங்க. நல்லா ஒரு ஆமென் சொல்லும். அழைப்பில்லாதவங்களுக்கு அதை பத்தி வேலை செய்ய சொன்னா வேலையே வராது, செய்ய முடியாது. அப்படினால நீங்க செய்ய மாட்டீங்கன்னு சொல்ல, உங்களுக்கு ஏதோ வேற இருக்குது, வேற வேலை இருக்கு, கண்டுபிடிக்கணும், தேடணும். தேடுகிறவன் எவனும் கண்டடைவான். உள்ள ஒரு டிசைர், ஒரு பேஷன் இருக்கும், செய்யணும். ஏதோ சில சந்தர்ப்ப சூழ்நிலையில அப்படியே நீங்க சப்ரஸ் ஆயிட்டீங்க. எப்படி இருக்குன்னா, இப்ப நான் ஷூ போட்டிருக்கேன், இது உள்ள 2 கூழாங்கல் போட்டுட்டு நான் ஷூ மாட்டினா எப்படி இருக்கும்? நடந்தனா கால் வலிக்கும், உறுத்தும், முதல்ல அதை கழட்டி தூக்கி போடணும் போல இருக்கும். அதே மாதிரிதான் தேவன் சொல்லாத இடத்துல நீங்க வேலை செய்யும் போது உங்க கால்லாம் உறுத்தும். ஏதோ தப்பான இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க உங்களுக்கு தெரியும். தேவன் எதை செய்யும்படி சொன்னார் அதை செய்யறதுக்கு தோல்வி மாதிரி தெரியும், இல்லாத மாதிரி தெரியும், நிறைய கேலி வரலாம், நீங்க செய்யற காரியங்கள் ப்ரமோட் ஆகாத மாதிரி இருக்கும். ஆனா நீங்க விட மாட்டீங்க, நீங்க செய்வீங்க, தொய்ந்து போக மாட்டீங்க, சோர்ந்து போக மாட்டீங்க. உங்களுக்கு தெரியும் எனக்கு இந்த வேலையை தான் கர்த்தர் கொடுத்திருக்காரு, இன்னும் கொஞ்ச நாள்ல இதை நிச்சயமா என்னால ப்ரமோட் பண்ண முடியும், நான் உயர்ந்து வருவேன் என்ற அசைக்க முடியாத ஒரு பெரிய ஒரு காரியம் உங்க வழியா கர்த்தர் செய்து முடிச்சிடுவார். ஊழியத்துல இந்த மாதிரி இருக்கு பாருங்க. கர்த்தர் மோசே அனுப்பி ஒரு வேலையை கொடுத்தார் இந்த ஜனங்களுக்காக. அவர் அந்த வேலையை எப்படி செய்தான்னு பார்ப்போம். யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 13வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் நான் படிக்கிறேன். மறுநாள் மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தான். ஜனங்கள் காலமே துவங்கி சாயங்காலம் மட்டுக்கு மோசேக்கு முன்பாக நின்றார்கள். ஜனங்களுக்கு அவன் செய்த யாவையும் மோசேயின் மாமன் கண்டு, நீர் ஜனங்களுக்கு செய்கிற இந்த காரியம் என்ன? நீ ஒன்றியாய் உட்கார்ந்து இருக்கும் ஜனங்கள் எல்லாரும் காலமே துவங்கி சாயங்காலம் மட்டும் உமக்கு முன்பாக நிற்க வேண்டியது என்ன? அப்பொழுது மோசே தன் மாமனை நோக்கி, தேவனிடத்தில் விசாரிக்கும்படி ஜனங்கள் இடத்திலே வருகிறார்கள், அவர்களுக்கு யாதொரு காரியம் உண்டானால் என்னிடத்திலே வருகிறார்கள், நான் அவர்களுக்கு வழக்கை தீர்த்து தேவ கட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் தெரிவிக்கிறேன் என்றான். அதற்கு மோசேயின் மாமன், நீ செய்கிற காரியம் நல்லதல்ல, நீரும் உட்காரும், நீர் இருக்கிற ஜனங்களும் தோய்ந்து போவீர்களேனா. இவர் செய்யற வேலையை பார்த்து அவருக்கு பரிதாபம் வந்துடுச்சு. என்னப்பா இப்படி வேலை செய்யற, இப்படி செய்யறதுனா அவங்களுக்கும் டயர்ட் ஆயிடுவாங்க, நீயும் டயர்ட் ஆயிடுவீங்க. ரியல் உண்மைதான் இது. ஆனா உனக்கு தெரியாது, அந்த மாதிரி ஆயிடுவீங்க, இம்மர்ஸ்ட் ஆயிடு, முழுகிடுவீங்க. அதை என்ன சொல்லுவேன்னா, வேலையிலையும் நீங்களும் அவ்வளோ ஒரு இன்வால்மெண்ட் ஆயிடும். அதே தான் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் சொல்றேன். படிக்கிறது உனக்கு கஷ்டமாவே தெரியாது, தொய்ந்து போக மாட்டீங்க. இன்னொருத்தர் சொல்லணும், போதன்பா புக்கை மூடுன்னு சொல்லணும். அழைப்பு இல்லாதவங்களுக்கு ஒரு ஆள் பக்கத்துல இருந்து சொன்னோம், படுறா படுறா படி. அப்ப அதை சொல்றவங்களுக்கு, கேட்கிற பையனுக்கோ பொண்ணுக்கோ அப்படின்னா அவங்களுக்கு அப்படியே மண்டை வலிக்கும், இது வந்து என்ன படிந்து என்ற மாதிரி ஆயிடும். இதெல்லாம் நிறுத்த முடியாதுங்க. உள்ள ஒரு அதுக்குதான் சொல்றேன், நீங்க ஒருவேளை சொல்லலாம் எனக்கு பாஸ்டர் அது மாதிரி வரவே இல்லை. நான் முதல்ல கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை தேடுங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் நான் என்ன வாங்கணும், என்ன பண்ணணும் தெரிஞ்சு அந்த வேலையை நீங்க என்ன வாங்கணும், எந்த நிலைக்கு நீங்க வரணும், என்ன எதிர்காலம் என்ன, எந்த நிலையில நான் கர்த்தர் என்ன வச்சு இந்த தேசத்துக்கு, என் வீட்டுக்கு, என்னுடைய குடும்பத்துக்கு கர்த்தர் என்ன செய்ய விரும்புறான்னு நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா, கர்த்தர் வேலையை கொடுத்தாலும் நீங்க தோய்ந்து போக மாட்டேன், உங்களை நிறுத்த முடியாதுங்க. நீங்க தொடர்ந்து செய்ய ஆரம்பிப்பீங்க, கண்டிப்பா நீங்க செய்யற காரியம் வாய்க்கும். யாரோ ஒருத்தரை பார்த்து காப்பி அடிச்சுட்டு நம்ம செய்யலாம் முயற்சி எடுக்கிறது இல்லை, அது நீங்க டயர்ட் ஆயிடுவீங்க, விட்டுடுவீங்க. அதுக்கு தான் சொல்றேன், முதலாவது கர்த்தரை தேடணும். எல்லாம் சொல்லுவோம் கர்த்தரை தேடணும். அவர் சொன்னது கரெக்ட் தான். அதை நான் என்ன சொல்ல வரேன்னா, மோசேயோட மாமனாருக்கு தெரியுது மருமகன் ரொம்ப கஷ்டப்படுறான், மோசேக்கு தெரியல. உள்ளம் பாரத்தில் நிறைஞ்சது, ஆசை இருந்தது, என் ஜனங்களுக்கு நல்லது நடக்கணும், இந்த ஜனங்கள் வாழ்வு முன்னேறணும், அதுக்காக இரவும் பகலும் உழைக்கிறதுக்கு அவனுடைய இருதயம் கர்த்தர் பக்கமா திரும்பி போச்சு. பிரியமானவர்களே,
நான் சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்க்கை முன்னேறனா, ஊழியம் வளரணும்னா, உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னா, வாலிப பிள்ளைகள் சொல்ல உங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா, தேவனோட முதல்ல நீங்க நெருங்கணும். கர்த்தர் அந்த வேலையை சொல்லி இருக்கிறாரு. எனக்கு இதுதான் என்னுடைய அழைப்பு, நீங்க தெரிந்து கொள்ளும்படி அதுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, இந்த புத்தகத்தை நீ இரவும் பகலும் தியானம் பண்ணு, என்ன ஆராதி, நான் உனக்கு வேலையை கொடுப்பேன், நான் சொல்லுவேன், நீ செய்ய வேண்டிய காரியத்தை நான் உனக்கு சொல்லுவேன். ஆமென். அதுதான் இதுதான் என்னுடைய வேலை நீங்க தெரிஞ்சிச்சுன்னா உங்களை யாருமே தடுக்கவே முடியாது. ஆமென். ஸ்மார்ட் ஆயிடுவீங்க, வேலையை ரொம்ப எக்ஸலண்டா பண்ணுவீங்க, யாரும் பார்க்க முடியாதபடி நீங்க பார்ப்பீங்க. ஆமென். உதாரணம், நீங்க மோசேயை பார்த்தீங்கன்னா, இதை தாவீதை பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். ஆனா கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணார். கோலியாத் அங்க வந்து நிக்கிறான் பாருங்க, அவ்வளவு பெரிய உருவம் வந்து நிக்கிறான், யாரும் பார்க்க முடியாத இந்த தாவீது வேற மாதிரி பார்க்கறான். சவுல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாவா கர்த்தர் அவனை வச்சிருக்கிறார். அந்த இஸ்ரவேல் நாட்டில் எல்லாரும் உடன்படிக்கை பிள்ளைங்க எல்லாருமே இருக்காங்க. யாரும் பார்க்காதத, யாரும் பேசாதத தாவீதால பேச முடிஞ்சது. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, அவன் இரவும் பகலும் கர்த்தரையை தியானித்து தேவனை ஆராதிக்கக்கூடிய மனுஷனா இருந்தனால கர்த்தர் அவனுக்கு தேவனை எப்படி பார்க்கிறாரோ அந்த மாதிரி பார்க்க முடிஞ்சது. சொல்றது நல்லா கவனிங்க. உங்க வாழ்க்கையில இன்னைக்கு பிரச்சனை நீங்க எப்படி பாக்குறீங்க? இவ்வளவு பெரிய டிஃபிகல்ட்டியா இருக்குது, கடமை இருக்குது, பிரச்சனை இருக்குது, என் பிள்ளை எப்படி இருக்குது, நான் எப்படி கல்யாணம் பண்ணுவேன், இந்த குடும்பம் எப்படி நெருக்கமா இருக்குது, என் குடும்பத்தில் நாள்தோறும் துன்பம், உங்க கண் அப்படி பாக்குது. ஆனா தேவனுடைய அபிஷேகம் இருக்குமானால், கர்த்தரோடு நெருங்கி இருப்பீர்களானால், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன, உங்க குடும்பத்தில் நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள், எதை செய்ய முடிய அழைக்கப்பட்டீர்கள், உங்க வேலையில என்ன, உங்க செய்கிற ஊழியம் என்ன, எதுவா இருந்தாலும் கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களுக்கு அந்த அபிஷேகம் நீங்க பெறும் பொழுது எல்லாரும் பிரச்சனை பார்ப்பாங்க, ஆனா நீங்க பதில பார்ப்பீங்க. உங்களுக்குள் இருக்கும் அபிஷேகம் பதிலை பார்க்க வைக்கும். தாவீது அங்க வந்து நிக்கிறான், எல்லாரும் அவனுடைய உருவத்தை பார்த்தாங்க, அவனுடைய பலத்தை பார்த்தாங்க. அவர்களுக்குள்ள ஒரு பயம் வந்தது. அவன் மேல ஏறி பேசினா எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சிடுவான். ஆனா இவன் அங்க போய் நிற்கும் போது சும்மா அவன் வேற வேலைக்கு போயிருந்தான், அவன் போய் நிக்கிறான், அதே போல பேசுறான். இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரை இவன் நிந்திக்கிறான். உடனே இவன் நின்று கேட்கிறான், யார் இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன், இவன் எம்மாத்திரம்? எல்லாருக்கும் ஆச்சரியமாயிடுச்சு, யாருமே சொல்லாதது சொல்றானே, ஒரு சின்ன பையன், உனக்கு என்னடா தெரியும், யுத்தம் பண்ண தெரியுமா? அண்ணன்மார்களுக்கு கோவம் வந்துடுச்சு, உனக்கு சண்டை போட தெரியுமா? நாங்க வேலைக்கு வந்திருக்கிறோம், இதுதான் எங்களுடைய வேலை, இவன் வீழ்த்துறதுக்கு, இவன் அடிக்கிறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம், யுத்தத்தை பயிற்சி பெற்றிருக்கிறோம், ஈட்டி வச்சிருக்கோம், கேடகம் வச்சிருக்கோம். நீ உனக்கு தெரியுமா ஈட்டி பிடிக்க தெரியுமா, கேடகம் பிடிக்க தெரியுமா? கொஞ்சம் இருக்கிற ஆடை பத்திரமா கொண்டு போய் மேய்க்கிற வேலையை பார். உனக்கு கொடுத்த வேலை ஆடு மேய்க்கிற வேலை. ஆனா அவனுக்கு தெரிஞ்சது, என் வேலை ஆடு மேய்க்கிற வேலை அல்ல, கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் ராஜாவாக இருக்கும்படியாக. நீங்க ஒரு காரியத்தை செய்ய முடியும், நீங்க செய்ய முற்படும்போது உடனே 10 பேர் வந்துடுவாங்க, உனக்கு முடியுமா, நீ செய்வியா, பா அங்க போய் உட்காரு, அப்படி உட்காரு, இங்க உட்காரு. அவங்க உட்காரவே மாட்டாங்க. அடக்க முடியாது, அடக்க முடியாது. தேவனால நீங்க அழைக்கப்பட்டீங்கன்னா எத்தனை பேர் உட்காரணும், உன்னை உட்காராது, உன் காலு நிக்காது, உன் வாய் மூடாது. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல தேவனை ஏற்றுக்கொண்ட இதுல பஸ்ல உட்கார்ந்தா வாய் மூடாது, ட்ரெயின்ல உட்கார்ந்தா என் வாய் மூடாது. இதுக்கு முன்னாடி வாயே திறக்க மாட்டேன், பயந்துட்டு இருப்பேன். அப்பெல்லாம் அந்த கரி இன்ஜின் போகும், ரொம்ப வேடிக்கையா இருக்கும். ராயபுரம் ஏறுவோம் பாருங்க, வண்ணாரப்பட்ட பிரிட்ஜ் மேல ஏறி திரும்ப ரிவர்ஸ் ஆகி வந்துடும் வண்டி. அது அந்த ட்ரெயின் பேரே ஒர்க்மேன் ட்ரெயின். நாங்க எவ்வளவு லேட்டா போனாலும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு சம்பளம் வந்துடும். ட்ரெயின் போய் சேர்ந்தா தான் எங்களுக்கு உண்டு வேலை. அதனால ட்ரெயின் ஏறும், திரும்ப இறங்கிடும். எனக்கு ஒரே சந்தோஷம், பக்கத்துல இன்னும் உட்காந்து யாருக்காவது சொல்லணும் சொல்லணும் சொல்லணும்னு எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். எனக்குள்ள ஒரு தீவிரம் இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் சொல்றேன், அழைப்புன்னு ஒண்ணு இருந்துதா, கர்த்தர் தெரிந்து கொண்டா. அவங்களுக்கு முன்னாடி நின்று ஒரு இந்த யானையை குத்துறது அங்குசுங்க அப்படிலாம் குத்தலாம் வேணாம். படிக்கிற பிள்ளைங்களை அதே மாதிரி அப்பா அம்மா நின்று எழுந்திரா எழுந்திரா எழுப்ப வேணாம், அவன் ஏஞ்சுக்குவான். வேலைக்கு போ வேலைக்கு போன்னு சொல்லுவான், அவரு ஏஞ்சுக்குவாரு. குடும்பம் நல்லா இருக்கணும், வாழணும், எங்க குடும்பத்தில் நான் இந்த காரியத்தை கர்த்தர் கையில ஒப்பு கொடுத்திருக்காரு, இந்த பிள்ளைகளை நான் நல்ல நிலைக்கு கொண்டு வரணும், என் மேல அபிஷேகம் இருக்கு. அவருக்கு தெரியுது என்ன கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்தோடு தெரிந்து கொண்டார், இந்த வேலையை என்னால் திறமையாய் செய்ய முடியும். எழுந்திருக்க முடியாது உடம்பு. சில பெண்களுக்கு பார்த்தா அவ்வளவு உடம்பு பலவீனமா இருக்கும், ஆனாலும் ஏஞ்சிடும். அது
ஏன்னா அதுக்குன்னே அவங்க இருக்காங்க. கர்த்தர் அதுக்கு தான் அந்த மகளை அங்க வச்சிருக்காரு. அவங்களால சும்மா இருக்க முடியாது. ஆனா அந்த அழைப்பு இல்லாதவங்க அந்த வீட்டுல இருந்தாங்கன்னா சின்ன தலைவில வந்தாங்கன்னா பெட்ஷீட் எடு சுக்காப்பி கூட படுத்துருவாங்க. ஆனா அவங்களால படுக்க முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை. என்னதான் வேலை தான், அவங்களுக்கு வேற வேலை இருக்கட்டும், அதுதான் அந்த வேலையா இருக்கட்டும். ஜொரமே அடிக்கட்டும். அவங்க சொல்லுவாங்க, இல்ல இல்ல நான் போனாதான் முடியும், நான் போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் போறதான் எல்லாம் நடக்க போகுது போல இருக்குது, நீ போய் என்னத்த சாதிக்க போற. அவங்களுக்கு காதே விழாது, காது விழாது. அவங்க எதுக்காக செய்யும்படி இருக்கிறார்களோ அவர்கள் புறப்பட்டு போய் இந்த வேலையை செய்கிறார்கள். காரணம் என்ன? கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். எனக்கு எந்த வேலையும் வரல பாஸ்டர், எதுவும் வரமாட்டுது. நீங்க சொல்றது ஒண்ணு கூட எனக்கு இது வரைக்கும் ஒன்னும் உரைக்கலன்னா பரவாயில்ல, கர்த்தரை தேடி பாருங்க. எல்லாருக்கும் வேலையை வச்சிருக்காரு. வேலை செய்ய தான் கர்த்தர் நம்மளை இங்க வச்சிருக்காரு. வேலை செய்தால் உங்க மனசுல ஒரு பெரிய நிறைவு வரும். ஆதாம கொண்டு போய் தோட்டத்தில் வச்சாரு. அங்க என்ன சாப்பாடு இல்லையா, கோல்டு இல்லையா, வைரம் இல்லையா, எல்லாமே இருக்கு. எதுக்கு வேலை? உள்ளகிற திறமை வெளியே வரணும். உங்களுக்குள்ள ஒரு அபார சக்தி இருக்குது, திறமை இருக்கு. அந்த திறமையை கொண்டு போய் அழிச்சிடக்கூடாது. அந்த திறமையை எடுத்து யாருக்கோ நீங்க கொடுக்கறதுக்கு தான் கர்த்தர் உனக்குள்ள ஸ்டஃப் பண்ணி ஒன்று அமைச்சிருக்காரு. நீங்க அதை எடுத்து அவங்க கொடுத்தீங்கன்னா அவங்க எடுத்து உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்களும் அவங்களும் இதன் வழியாக ஒருவருக்கொருவர் கொடுக்கிறது மூலமாக இந்த குடும்பம் மட்டுமல்ல, உங்க சமுதாயம் மட்டுமல்ல, உலகமே சிறந்து வாழும்படி கொடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. கொடுக்கவே இருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க. அதனாலதான் பாருங்க, சில காரியத்தை பெற்றுக்கொண்ட உடனே நம்மளால கொடுக்காம இருக்க முடியல. நேரம் போறதே தெரியாது. சில பேருக்கு ஜெபிக்கிற ஊழியமா இருக்கும். எல்லாரும் ஜெபிக்கிறது இல்லையே. சில பேர் ஜெபம் பண்ணாலும் மணிக்கணக்கா ஜெபம் பண்ணிருப்பாங்க. சில பேர் ஜெபம் பண்ண உடனே தூங்கிடுவாங்க. அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை. தூக்கமே வராது, மாத்திரப்பட தூக்கம் வராது. ஆனா கோயில்ல உட்கார்ந்தவன அடையே போயிடுவாங்க 3வது வானத்துக்கு. அது என்னன்னு தெரியாது. சில பேருக்கு ஒரு வேலையை செய்ய சொன்னா அவங்களுக்கு அப்பதான் உடம்பெல்லாம் வலிக்கும், கை கால் வலிக்கும், முடியாது, என்னால முடியாது, சரி வராதுன்னு. ஏன்னா அவங்க அதுக்கு இல்லை, அவங்க வேற ஒரு வேலைக்காக கர்த்தர் வச்சிருக்காரு. அதனாலதான் சொல்றேன், முதல்ல கர்த்தரை தேடுங்க. நீங்க மற்றவங்களை பார்த்து அவங்க எல்லாம் செய்யறாங்க, எனக்கு செய்ய வரல. இல்ல இல்ல, யார் சொன்னா நீங்க செய்ய மாட்டீங்கன்னு? நீங்க வேற ஏதோ ஒரு வேலைக்காக கர்த்தரால அனுப்பப்பட்டிருக்கீங்க. நீங்க கேட்கணும், ஆராதிக்கணும். கர்த்தர் சொல்வார், இந்த வேலைக்காக உன்னை வச்சிருக்கேன், உங்களுக்கே நம்ப முடியாது, நான் செய்வேனான்னு கேட்பீங்க. அப்போ எரேமியாக்கு சொன்ன மாதிரி சொல்லுவா, சின்ன பிள்ளைன்னு சொல்லாத, உன்னை நான் அழைச்சிருக்கேன், உன் ஞானமா இருந்து இந்த வேலையை உன்னை கொண்டு செய்து முடிப்பேன். நீ முடிச்ச பிறகு உனக்கே தெரியும், அதை நீ செய்யல, நான் செய்தேன்றதுனால உனக்கு பெருமையே வராது. இப்பதான் நல்லாவே தட்டணும். எனக்கு பாட தெரியாது, எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, எனக்கு போதிக்க தெரியாது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நல்லா ஜெபம் பண்ணுவேன். ஆனா கர்த்தர் சொன்னாரு, உன்னை பிரசங்கிக்கும் போதிக்கும் உன்னை அபிஷேகம் பண்ணணும். எனக்கு எல்லாருக்கிட்ட வீட்டில் எல்லாருக்கும் சொன்னேன், எங்க அக்கா கிட்டலாம் சொன்னேன். கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை சொல்றாரு. ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி, நீயா செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டான். தெரியல, எனக்கே தெரியல, எனக்கே நம்ப முடியல. நான் உண்மையாலுமே கர்த்தரை துதிக்கிறேன். நான் நல்லா ஜெபம். உன்னை ஆசீர்வதித்தே, உன்னை மேன்மைப்படுத்துவே. உன்னை ஆசீர்வதித்தே, உன்னை மேன்மைப்படுத்துவே. உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே. எல்லையை நீ விரிவாக்கு, கயிறுகளை நீளமாக்கு, கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே. உன்னை ஆசீர்வதித்தே, உன்னை மேன்மை